ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி நேற்றைய தினம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தித சனத்குமார் நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலைத்திட்டத்தினூடாக இலங்கைக்குள் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது மற்றும் இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலைத்திட்டத்திற்கு இடையிலான ஒத்துழைப்பு வேலைத்திட்டம் குறித்தும் இதன்போது தீர்க்கமாக கலந்தாலோசிக்கப்பட்டது. இலங்கையின் புதிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஆர்வம் தொடர்பிலும் அவர் இதன்போது ஜனாதிபதியின் செயலாளருக்கு தெளிவுபடுத்தினார். ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த அவர் அரசு சேவையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறன் உறுதிப்படுத்துவதற்காக விரைவில் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இந்த மறுசீரமைப்புகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்காக டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பில் அரசு ஊழியர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் இலங்கையில் டிஜிட்டல் மயமாக்கலுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவையான திறன் மற்றும் அறிவு கொண்ட அரசு அதிகாரிகளை உருவாக்குவதற்கான உதவிகளை வழங்குவதற்கு ஐநா அபிவிருத்தி வேலைத்திட்டம் தயாராக இருப்பதாக அவர் உறுதியளித்தார்.